Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டாக்டர். டாக்டர், நம்ம டயபெட்டிக் ரீதியாக நிறைய டாப்பிக்கை நம்ம பேசிட்டோம். இருந்தாலும் நிறைய விஷயங்களை நீங்கள் அழகாக ரிப்பீட் பண்ணியிருந்தீங்க, வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி டயபெட்டாலஜியில் அதாவது நர்வ்ஸ் என்னென்ன பாதிக்கப்படுது, அந்த நர்வ்ஸ் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத பற்றி பேசுவோம் டாக்டர். நரம்பு மண்டலம் அப்படின்னா அதுக்கு தலைமையகம் பிரெயினில் எப்படி பாதிக்கும் சர்க்கரை வியாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற நோயாளிகளை விட சர்க்கரை நோயாளிகளுக்கு ஸ்ட்ரோக், அதாவது பாரிச வாயு இல்லைன்னா பக்கவாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ டயபிட்டிஸ் மூலமாக மட்டும் வராது, டயபிட்டிஸும் ஹைப்பர் டென்ஷனும் ஒருத்தருக்கு சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரியான நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே டாக்டர். ஸோ இதுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகிறதும் ஒரு காரணம். அப்படி ஸ்ட்ரோக் வந்தாலும் உடனே ரெக்கவர் ஆகாது, ரெக்கவரியும் கொஞ்சம் டிலே ஆகும் சர்க்கரை நோயாளிகளுக்கு. அதாவது ஒரு வாத நோய் இருக்கிறவருக்கு சர்க்கரை வியாதி இல்லாதவர் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆவார். ஓகே. சர்க்கரை வியாதி இருந்தால் அந்த ரெக்கவரி டிலே ஆகும். ஓகே டாக்டர். இது பிரெயினை பற்றி சொன்னேன். பிரெயின்லேருந்து நம்ம கை கால் எல்லாத்துக்கும் நர்வ்ஸ் நிறைய போகுது. அந்த நர்வ்ஸில் எல்லா வகையான நர்வ்ஸும் இருக்குது. உதாரணமாக நீங்கள் கையை அசைக்கிறது, கையை நீட்டி மடக்கிறதுக்கு மோட்டார் நர்வ்ஸுன்னு சொல்லுவோம், அது பாதிக்கப்படலாம். இல்லை நம்ம உடம்புலேருந்து அது இது குளிராக இருக்குது, இது உஷ்ணமாக இருக்குது, ஐயோ தீயில் கால் வச்சுட்டோம், இந்த மாதிரியான உணர்ச்சிகள் வெவ்வேறு வகையான நர்வ்ஸ் மூலமாக பிரெயினுக்கு போகுது. ஓகே. அந்த எல்லா நர்வ்ஸுமே பாதிக்கப்படும். அதே மாதிரி நம்ம உடம்பில் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு வருது. ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம், நம்மளை ரொம்ப பாதிக்குதுன்னா நம்ம ஹார்ட் ரேட் படன்னு குடிக்கும். எஸ். ஸோ இதெல்லாம் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்துடைய விளைவுகள். ஓகே. இந்த ஆட்டோனாமிக் நர்வ்ஸும் பாதிக்கப்படும். நம்ம உடம்பில் ஜீரணம் ஆகிறதுக்கு காரணம், நம்ம உடம்புல உணவு, வயிற்றில் சாப்பிட்ட உணவு மலம் மூலமாக வெளியில் போகுது இல்லையா, அதுக்கு எல்லாம் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யணும். ஓகே. ஸோ இவ்வளவும் பாதிப்பு இருக்குன்னா என்ன மாதிரியான விளைவுகள் வரும்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு டயரியா வரலாம், சர்க்கரை நோயாளிக்கு மலக்கட்டு வரலாம், சர்க்கரை நோயாளிக்கு திடீர்னு படுத்துக்கிட்டு எந்திரிச்சாங்கன்னா தலை சுத்தல் வரலாம், கிருன்னு சுற்றலாம், அதிகமான வேர்வை வரலாம், அது கூட ஆட்டோனாமிக் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம். ஓகே டாக்டர். கை கால் மரத்து போகலாம், கை காலில் பின்ஸ் அண்ட் நீடில்ஸ்ன்னு சொல்லுவோம், ஊசி வச்சு குத்துற மாதிரி, இல்லை தீப்புண்ணு இருக்கிற மாதிரி கை கால்லாம் சமயத்தில் எரியும். இதெல்லாம் நர்வ்ஸோடைய அஃபெக்ஷன் தான். ஓகே டாக்டர். யூஸ்வலாகவே டயபெட்டிஸ் மட்டும் இருந்தாலும் இந்த ஹைப்பர் டென்ஷனும் வந்துருங்களா, இல்லை எப்படி அது ஹைப்பர் டென்ஷன் உருவாகிறது எப்படி? இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப கடினமான கேள்வி இது. ஹைப்பர் டென்ஷனுடைய காரணம் தெரியாதுங்க. ஓகே. 100 பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னா 99 பேருக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன்னுவோம். எசென்ஷியலாக எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, அதுதான் காரணம் என்னன்னு தெரியாது, அதுதான் காமனஸ்ட். இப்போ 3 இந்தியர் எடுத்திங்கன்னா அதில் ஒருத்தருக்கு நிச்சயமாக ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், அவ்வளோ காமன். ஹை ப்ரெஷர் அது குறைக்கிறது தான் ரொம்ப கடினமும் கூட. ஓகே. இந்த ப்ரெஷர் நர்வ்ஸ், அதாவது பிளட் வெசல்ஸை பாதிக்குது. அந்த பிளட் வெசல்ஸில் உள்ள தார் போல் படியும் நாளாக. இப்போது ரத்த குழாயில் உள்ள கொலஸ்ட்ரால் படிய அதனுடைய ரத்த ஓட்டங்கள் கம்மியாகலாம். இந்த படியுதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த கொலஸ்ட்ரால் அது படியறதுக்கு ஒரு டயபிட்டிஸும் ஒரு இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணும். ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்க்கரை, ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்த விஷயங்கள் தான். ஓகே. ஒன்றோட ஒன்று நீக்க முடியாது. அதாவது ஆரம்ப கட்டத்தில் சர்க்கரை நோயாளிக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கால ஓட்டத்தில் அவருடைய ப்ரெஷர் கூடி போயிடும். ஓகே. ஸோ எல்லாமே இணைஞ்ச மாதிரி தான். எல்லாம் இணைஞ்ச மாதிரி தான். ஓகே. வேறு அதுதான் நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்தாலும் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் பூந்தமல்லி சைட்லேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. கால் எனக்கு சுகர் சாப்பிட்றதுக்கு முன்னே 130 இருக்கு சார். சரிங்க. சாப்பிட்டதுக்கு 190 இருக்கு சார். கால் பாதம் பயங்கர எரிச்சல் வலி சார், கால் பாதத்தில் நடக்கவே முடியல சார், முட்டி வலி அதிகமாக இருக்கு, ரொம்ப நடக்க முடியல, அடிக்கடிக்கு பல் வலி வருது, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு சார். ரொம்ப எனக்கு யூரின்
சிரிச்சாலோ இல்லை ஏதாவது அந்த காலர் கட் ஆகிட்டாங்க டாக்டர், அவங்களுக்கான remedy. அதாவது உங்களுடைய சுகர் 130 190ன்னு சொன்னீங்க, அது ரெண்டும் ரீசனபிளி ஓகே. இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கை கால் நரம்புகள் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட ப்ராப்ளம் வந்து பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவோமா, இது வந்து வெகு எளிதில் வைத்தியம் செய்யலாம். சர்க்கரை நோய் காரணத்தில் சர்க்கரை நோயினால் உங்களுக்கு கால் நரம்புகளுக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டம் தடைபடுது, அதுக்கு தேவையான சத்துகள் கம்மியாக போகுது, அதனால தான் நரம்புகள் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, B12 டெஃபிஷியன்சி ரொம்ப காமன் சுகர்னால். சுகருக்கு சாப்பிடக்கூடிய காமனஸ்ட் ட்ரக்குனாலேயும் B12 டெஃபிஷியன்சி வரலாம். இந்த 2 காரணங்கள்னால உங்களுக்கு கை கால் எரிச்சல் ஏற்படலாம். இதுக்கு எளிதில் வைத்தியம் செய்ய முடியும். நீங்கள் 2வது கேள்வி கேட்கும்போது தான் கட் ஆகிடுச்சு. உங்களுடைய யூரின் ப்ராப்ளம் பற்றி சொன்னீங்க, அது வந்து சுகர் சம்மந்தப்பட்டது இல்லை. அதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் அங்கே யூராலஜிஸ்ட்டை போய் சந்திச்சிங்கன்னா இதுக்கு தீர்வுகள் இருக்குமா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்கம்மா? ஹலோ, நான் நெய்வேலில இருந்து பேசுறேங்க. உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சுகர் டெஸ்ட் இப்போ ரீசெண்டாக எடுத்தோம். சரிங்க, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். அவங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட்றதுக்கும் முன்னாடி வந்து 144 இருந்துச்சு சார். சரிங்க. சாப்பிட்ட பிறகு 192 இருக்குது. சரி. அது எப்படி சார், என்ன ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கணுங்களா எப்படின்னு சொல்லுங்களா சார்? சுகர் அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. இல்லைம்மா, உங்களுடைய 2 வேல்யூவுமே வந்து நார்மலில் இல்லைம்மா. வெறும் வயிற்றில் 125க்கு மேலே இருக்குது அப்படின்னாலே சுகர், 126க்கு மேலே இருந்தாலே சுகர்னு சொல்லுவோம். சாப்பிட்ட பிற்பாடு 200க்கு மேலே இருந்தால் சுகர்னு சொல்லுவோம். உங்களுக்கு 192ன்னு சொன்னீங்க. இது தவிர ஒரு 3வது ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரியணும்மா, HbA1cன்னு சொல்லுவோம், கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின்னு. அது 3 மாதங்களுக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய ஒரு ஆவரேஜுமா. அது வந்து 7% மேலே இருக்குமானால் உங்களுக்கு 6.5க்கே சுகர் இருக்குதுன்னு சொல்லுவோம். 6.5லேருந்தே வைத்தியங்கள் தொடங்கணும். ஸோ இது 3ஐயும் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நிச்சயமாக வந்து உங்களுக்கு சுகர் இருக்குது இல்லைன்றது சொல்லுவோம். உங்களை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டிங் சுகர் அதிகமாக இருக்குது. ஒரு வேல்யூ வச்சுட்டே சொல்ல முடியும். திரும்பவும் ஒரு முறை இது 3ஐயும் ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களோட டாக்டரை போய் சந்திங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க. வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், திருச்சியிலேருந்து பேசுகிறோம் சார். டவுட் என்னன்னு சொல்லுங்கள் சார் டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். நான் சொல்லுங்கள். வணக்கம் சார். சார், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சுகர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 140 இருக்கு. சரி. சாப்பிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா 210 இருக்குங்க சார். சரிங்க. ஆனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் சப்பாத்தி, ஈவினிங் சப்பாத்தி சாப்பிட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கேன். பட் வந்து மெடிசன் வந்து எடுத்தோம்னா அது ரெகுலராக எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களா, அது எப்படி சார்? உங்களுக்கு வந்து சுகர் இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க? ஆமாம் சார். சரி, இது ஆரம்ப கட்டம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ முன்னாடி ஒரு நேயர்கிட்ட சொல்லியிருந்தேன், HbA1cன்ற ஒரு டெஸ்ட்டும் நீங்கள் செய்யணும். அது செஞ்சீங்கன்னா எனக்கு எவ்வளோ மாதங்களாக உங்களுடைய சுகர் இருக்குன்ற விவரம் தெரியும். உங்களுடைய வேல்யூஸ் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்ற அந்த மூலமாகவே குறைக்க முடியும். உங்களுக்கு வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் செய்யணும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 45 நிமிடங்கள்லேருந்து 1 மணி நேரம் நீங்கள் நடக்கணும். முடிந்தால் எல்லா நாட்களுமே நடக்கிறது நல்லது. நடந்து உங்களுடைய எடை, உங்களுடைய இப்போ என்ன எடை இருக்கீங்களோ அதில் வந்து ஒரு 10% எடை நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு சுகர் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட்டு ஒரு 3 மந்த்ஸுக்கு பிறகு திரும்பவும் உங்களுடைய வேல்யூஸை பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து சுகருக்கு மருந்து கொடுக்காம வைத்தியம் பண்ணலாமா அப்படின்னு முடிவெடுக்கலாம். சுகர் மருந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ மோசமான விஷயங்கள் இல்லை சார். இந்த சுகர் மருந்துகளை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா தான் உடம்புல எல்லா வகையான காம்ப்ளிகேஷன்ஸும் வரும். இதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். கண்ணை பாதிக்கும், ஹார்ட்டை பாதிக்கும், நரம்புகளை பாதிக்கும், கை கால் விழுந்துடலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம், திடீர்னு மரணம் ஏற்படலாம். அது மாதிரியான ஒரு வியாதி இது. இதுக்கு ஒழுங்கான முறையில் வைத்தியம் செய்யணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
வணக்கம் டாக்டர். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் டெல்லியிலேருந்து லக்ஷ்மி நாராயணன் பேசுகிறேன். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள் சார். டாக்டர், வணக்கம் சார். ஆக்சுவலாக எனக்கு 15 வருஷமாக சுகர் இருக்குது. சரி ஹைப்பர் டென்ஷனுக்கு நான் கார்டேஸ் H 5 மில்லிகிராம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்க. அதுக்காக சார் இப்போ எனக்கு இந்த சுகர் இம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய கேட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த இது டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுமா என்னன்றது கொஞ்சம் சைடில் ஸ்லைட்டாக நெஞ்சில் வலி இருக்குது அப்பப்போ, ரைட்டு லெஃப்ட் 2 சைட்லேயுமே. பட் எக்கோ கார்டியோகிராஃபி ஓகே, ரிசல்ட்ஸு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுதான் ஜஸ்ட் உங்கள் அட்வைஸ் வேணும் சார் ப்ளீஸ். சரி, உங்களுக்கு 15 வருஷமாக சுகர் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றது இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் செக்கப் பண்ணணும் சார். கண்ணை பார்க்கணும், கிட்னிகளை பார்க்கணும், ஹார்ட்டை பார்க்கணும், நர்வ்ஸையும் டெஸ்ட்டுகள் இருக்குது பண்ணி பார்க்கணும். உங்களுடைய ஹார்ட்டுடைய வலியை பற்றி சொன்னீங்க. பெரும்பாலும் சுகர் நோயாளிகளுக்கு செஸ்ட் பெயின் வந்தால் தெரியாது சார். அதனால் கட்டாயம் இயர்லி ஒன்ஸ் அவங்க எல்லாருமே முடிஞ்சால் ஒரு ட்ரெட்மில்லும் எடுத்து பார்க்கணும். ட்ரெட்மில் நார்மல் அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை. எக்கோ வந்து ஓவரால் ஃபங்க்ஷனை காமிக்குமே ஒழிய உங்களுடைய நடக்க முடிஞ்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இசிஜியில் மாற்றங்கள் ஏற்படாமல் இருந்தால் ஒழிய ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க சார்? சார் நாங்கள் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள் சார் டாக்டர் கிட்ட. சார் எனக்கு சார் டாக்டரா? வணக்கங்க, சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து இப்போ 32 ஏஜ் ஆகுது சார். எனக்கு ஒரு 7 இயர்ஸாக வந்து இப்போ ஒரு இருந்தது தெரில சார். நான் அப்போ தான் செக் பண்ணும்போது வேற ஒரு ஆப்ரேஷன் மூலிமா போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அவங்க சொன்னாங்க சார் இந்த மாதிரி சுகர் இருக்குது அப்படின்னு. சரி, பாஸ்டிங் சுகர். இப்போ வந்து அதுக்கப்புறம் அது வந்து 500 600 500க்கு மேலே போக ஆரம்பிச்சு சார் அது. ஆனால் எனக்கு அதனுடைய எஃபெக்ட் எதுவுமே தெரிய மாட்டேனுது. யூரின் அது இது போச்சு. இப்போ உடல் எடை கொஞ்சம் கம்மியாச்சுங்க சார் அது. இப்போ திருப்பி டாக்டர்கிட்ட வந்து காட்டினப்ப இப்போ ஓரளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணி வந்தப்போ. சரிங்க, இந்த காலர் கட் ஆகிட்டாங்க சார். சொல்லுங்கள். சாப்பிட்ட அப்புறம் 4 இட்லி தான் சார், வெறும் 4 இட்லி சாப்பிட்றேன். 281 இருக்கு சார். 281 சார். இப்போ போய் காட்டிருக்கேன். அவங்க வந்து டைப் 2 டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க சார். இதால வந்து இது ஏன்னா எனக்கு எந்த விதமான பாதிப்பும் தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஆனால் இது இல்லை, பயப்பட தேவையில்லை. நீங்கள் முக்கியமாக பயப்பட தேவையில்லை. இதுக்கு என்ன செய்யணுன்றது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார். நீங்கள் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன் மாதிரி வெறும் வயிற்றுலையும் டெஸ்ட் பண்ணணும், சாப்பிட்டுட்டு 2 ஹவர் பொறுத்தும் பண்ணணும், 3வது HbA1cன்ற டெஸ்ட்டும் பண்ணணும். இந்த 3 வேல்யூ வச்சு தான் உங்களுக்கு சுகரை பற்றி எங்களுடைய ட்ரீட்மெண்ட் அமையும். உங்களுடைய சுகர் 500 600ன்னு எல்லாம் இருந்ததுன்னு சொன்னீங்க. டைப் 2 டயபிட்டிஸ் தான் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு ஃபாஸ்டிங் இன்சுலின் அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா ஃபாஸ்டிங் சி பெப்டைன்ற டெஸ்ட் எடுக்கணும். இந்த 2 வேல்யூ பார்த்தா தான் உங்களுக்கு இயற்கையாகவே உங்கள் உடம்புல இன்சுலின் இருக்குது இல்லைன்ற விவரம் தெரியும். இன்சுலின் இல்லை அப்படின்னா இல்லாத ஒன்று நம்ம இன்சுலின் தான், இன்ஜெக்ஷன்ஸ் தான் போட வேண்டி இருக்கும். அப்படி இல்லை, இன்சுலின் சுரக்குது, இன்சுலினுடைய அளவு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு மருந்து மாத்திரை மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் முக்கியமாக முதல்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். வாக்கிங் ரொம்ப முக்கியம் சார். வாக்கிங் ஒரு நாளைக்கு 45 நிமிடங்கள்லேருந்து 1 மணி நேரம் நடக்கணும். உங்களுடைய எடையை குறைக்க முயற்சிகள் பண்ணுங்கள். அடுத்தது தான் டயட்டையும் ஒரு டயட்டீஷியனை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக எப்படி டயட், என்ன மாதிரி டயட் எடுக்கணும், உதாரணமாக என்ன நீக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி 4 இட்லியில் 280 வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் பத்தலை அப்படின்னு அர்த்தம். அந்த மருந்துகளை மாற்ற வேணும். இந்த டெஸ்ட்டுகளெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடியே ஒரு நேயர்கிட்ட சொன்ன மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் கண்ணை செக் பண்ணி பார்க்கணும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை உங்கள் கிட்னிஸை செக் பண்ணணும். ஸோ உங்கள் நரம்புகள், கை கால் நரம்புகள்லாம் எப்படி இருக்குன்றதை வருடத்துக்கு ஒரு முறை செய்யணும். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் நல்ல நிலையில் இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், இங்க சென்னையில இருந்து பேசுறேன் சார். சந்தேகம் சொல்லுங்கம்மா டாக்டர். சார், எனக்கு 22 வருஷமா சுகர் இருக்கு சார். சரி அது வந்து மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்கேன் நான் கரெக்டா. சரி டயட்லயும் ரொம்ப கரெக்டா தான் இருப்பேன் சார். ஆனாலும் எனக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா சுகர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அந்த மாதிரி ஜாஸ்தியாக நேரத்தில் படபடப்பு இதெல்லாம் வருது சார். இந்த சுகர் ஜாஸ்தி ஆகும்போது மட்டும்தான் இந்த படபடப்பு வருமா சார்? சுகர் கம்மி ஆகும்போது வருமான்னு தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. நம்ம டெஸ்ட் பண்ணும்போது சுகர் நார்மல் இருக்கு, ஆனா அந்த படபடப்பு ஷிவரிங் எல்லாமே வருது. இன்னொன்னு வந்துட்டு இந்த சுகர் குழந்தைங்கள இருந்து வருது இல்லையா சார், அவங்களுக்கு எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பு முறை இருக்கா சார்? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த முகாம் வந்து நிறைய இன்னும் கொஞ்சம் போடணும் சார். பத்த மாட்டேங்கிறது ஜனங்களுக்கெல்லாம். இங்க எங்க ஏரியால எல்லாம் எதுவுமே இதை பத்தி ஒரு முகாம்லாம் கிடையாது சார். தெரியாத ஜனங்க இது எப்படி கொண்டு போனோன்னே தெரியாத ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏழைங்கெல்லாம் சார் சுகர்னால. இதுக்கு ஏதாவது நல்ல வழி இருந்தா சொல்லுங்க சார். அப்புறம் இந்த சுகர் வந்து ஏறிட்டா நம்ம மெடிசன் டோஸ் கூட எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, எடுத்த உடனே குறைஞ்சிருக்கு சார். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா லோ சுகர் ஆகி போயிடுது. அந்த மாதிரி வருது. எனக்கு இந்த ஷிவரிங்கும் நடுக்கமும் ரொம்ப வருது சார் அடிக்கடி. அது ஏறும்போது வருதா இறங்கும் போது வருதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சார் தெரியல. ரொம்ப அவஸ்தை. நிறைய கேள்விகள் கேட்டீங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேம்மா. உங்களுடைய படபடப்பு வருது அப்படின்னு சொன்னீங்க. இந்த படபடப்பு பெரும்பாலும் லோ சுகர்னால தான் வரும். ஹை சுகர் வரும்பொழுது ஒரு விதமான சிம்டம்ஸும் இருக்காது. இதை மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா முக்கால்வாசி காரணம் உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள்மா. அந்த மருந்துகளை மாற்றி கொடுத்தோன்னா இந்த மாதிரியான பிரச்சனை வராது. முன்னாடி ஒரு நேயர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது சொன்னேன் நான், அதாவது இந்த நோய் அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தால் தான் சிம்டம்ஸே இருக்கும். அதிகமாக இருக்கும் பொழுது பிரச்சனையே இருக்காது. இந்த வியாதியினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். ஒருத்தருக்கு நோய் பல வருடங்கள் இருந்தும் கூட அவருக்கு அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் இமீடியட்டாக தெரியாது. அதனால் அவர் பாட்டுக்கு நல்லா இருப்பார். வேறு எதுக்கோ போயிருப்பாங்க, அப்போ சுகர் செக் பண்ணி பார்த்து இது அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் இதுக்குடைய விழிப்புணர்வு ஏற்படும். விழிப்புணர்வு முகாம் பற்றி சொன்னீங்கம்மா, நிறைய நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த மாநிலமாக இதில் இருக்குமா. ஏன்னா வந்து நாங்கள்லாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணோம். இதில் வந்து ஒரு பெரிய முகாம் நடந்தது. அதில் எல்லா வகையான நோய்களும் டயபெட்டிஸ் உள்பட எல்லாமே செக் பண்ணாங்க. சென்னை மாநகராட்சி இது கூட நடத்துச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் கூட கலந்து கொண்டோம். ஸோ 3வது விஷயம் என்ன கேட்டீங்க? உங்களுடைய ஹையாகிறதுக்கு லோவாகிறதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்களுடைய மருந்துகள் தான்மா. உங்கள் மருந்துகளை மாற்றி விட்டால், சரியான முறையில் மாற்றி விட்டால் சரியாயிடும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. நான் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்னன்ட்டு. I am speaking from Chennai. சொல்லுங்க. I am a diabetic for the past 35 years. சரிங்க. I am a insulin dependent doctor. சரிங்க. Insulin dependent. I have taken human insulin R and human insulin N combination. சரி. Then after subsequently I had a heart attack. சரி. Then when they checked heart as triple vessel disease. சரி. So they have made operation in Escort Heart Hospital, Delhi. சரி. When I was working there. So afterwards I was good. Then after subsequently I have got some pain in heart. When I checked through angiogram, they have found out 2 small arteries are blocked again, and only one artery, main artery, is patent and it is running good. Then subsequently after a few years, 10 years, I had a seizure. I was sleeping in my office itself. So people have called the doctor. Doctor found out my sugar level gone to 30. So they immediately taken to the medical hospital. They have given glucose and my sugar level has gone up. Then same time also I got a seizure while driving the vehicle. So my leg I could not move my leg. So when checked, I have a hip replacement. Hip replacement was conducted by Apollo Hospital, Delhi. Okay, sir, do you understand Tamil? See, this is a Tamil program. I can talk to you in English.
But for the benefit of everyone, I prefer to talk to you only in Tamil. See, உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு லோ சுகர் ஏற்பட்டதுன்னு சொன்னீங்க. இந்த லோ சுகர் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் பைபாஸ் பேஷண்ட்டுக்கு திடீர்னு லோ சுகர் வரக்கூடாது சார். ஏன்னா லோ சுகர் வந்ததுன்னா வெறும் லோ சுகர் மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம். ஸோ லோ சுகர் வராத மாதிரியான மருந்துகள் தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து இன்சுலின் டிபெண்ட் டயபிட்டிஸ் அப்படின்னு சொன்னீங்க ஆரம்பத்திலேயே. ஸோ ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான் இது. உங்களுக்கு எப்போ ஹார்ட் டிசீஸ் இருக்கோ நிச்சயமாக கிட்னிலேயும் டிசீஸ் இருந்திருக்கும். கிட்னிக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டமும் கம்மியாக இருக்கலாம். உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன்ஸை செக் பண்ணுங்கள். உங்கள் லோக்கல் டாக்டரை நீங்கள் டெல்லியில் இருக்கீங்கன்னா டெல்லியில் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய இந்த ஹிப்பு ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் சுகருக்கும் சம்மந்தம் இல்லை. பேசிக்கலாக நான் நர்வ்ஸ் பற்றி இன்றைக்கி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஹார்ட்டை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் பர்சனுக்கும் டயபெட்டிக் பர்சனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இதெல்லாம் அதிகமான அளவில் வரும். அப்படி வரக்கூடிய நோய்கள் ரொம்ப சிவியராகவும் இருக்கும். ஒரு நார்மல், அதாவது நான் டயபெட்டிக் ஹார்ட்டுக்கும் டயபெட்டிக் ஹார்ட்டுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா, அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப தின்னாக இருக்குமா. அந்த பிளட் வெசல்ஸ்லாம் பிளாக்குகள் நிறைய இருக்கும். ஒரு பிளாக்காக இருக்காது, மல்டிபிள் பிளாக்ஸாக இருக்கும். நீங்கள் இன்னொன்று கூட சொன்னீங்க, ஸ்மால் வெசல் டிசீஸ். ஸ்மால் வெசல் டிசீஸ் அகெயின் இஸ் வெரி வெரி காமன் இன் டயபிட்டிஸ். ஸோ டயபிட்டிஸ் அப்படின்னும் பொழுது அதனுடைய பரிணாமம் ரொம்ப ரொம்ப அதிகம். இது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமாக விழிப்புணர்வு தேவை. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் தவறுற இடம் இதுதான். ஸோ நீங்கள் டயட் கண்ட்ரோல் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எக்ஸசைஸ் செய்யணும், நல்லா தூங்கணும். 7 to 8 hours ஆகுது டெய்லி தூங்கணும். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு டயட் ஃபாலோ பண்ணி ட்ரக்ஸும் எடுத்திங்கனாலே போதும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதோடைய எஃபெக்ட் எப்போ காட்டுதுன்னு தெரியாது. பல வருஷம் கழிச்சு தான் இந்த எஃபெக்ட் என்னன்னு தெரியும். அது இல்லாமல் 2 காலர்ஸ் கேட்டிருந்தாங்க, எனக்கு காலில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னாலே லெக்கில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லெக்கில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதில் காம்ப்ளிகேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளி. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், டயபெட்டிஸ் வந்தாலே காலுக்கு ஏன் அதிக பிரச்சனைகள் வருது? அது நர்வ்ஸ் ரீதியாக ஏதாவது பாதிக்குதா காலை? உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டேன், காலில் நரம்புகள் பாதிக்கப்படும் சொன்னேன். அதனால் என்ன ஆகுதுன்னா, சொரணை கம்மியாக இருக்குது. காலில் ஒரு சின்ன காயம் பட்டாலோ அடிபட்டாலோ கூட அந்த பேஷண்ட்டுக்கு அது தெரியாது. ஸோ ஒரு காயப்பட்டதில் இட வழியாக பாக்டீரியா உள்ளே போயிடும். உள்ளே போனால் அதில் இன்ஃபெக்ஷன் உண்டாகும். அந்த இன்ஃபெக்ஷன் உண்டானால் உடனேயே நம்ம உடம்புல எதிர்ப்பு அணுக்கள் இருக்குது. எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்தாலும் உடனே அந்த இடத்துக்கு போய் அதை ஃபைட் பண்ணும். இந்த ஃபைட் பண்ணுறதுக்கு ரத்த ஓட்டம் தேவை. இந்த ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது சுகரில். ஸோ காயம்பட்டதும் தெரியாது, ரத்த ஓட்டமும் கம்மியாக இருக்குது. அதனால் எதிர்ப்பு அணுக்களும் அந்த இடத்துக்கு போகாது. அப்போ என்ன ஆகுது, நாளாவட்டத்தில் அந்த இன்ஃபெக்ஷன் பெருகி 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 ஒரு வெளியில் ஏற்பட்ட ஒரு சின்ன வெட்டு காயம் அது உடல் ஃபுல்லாக, அந்த கால் ஃபுல்லாக பரவி பெரும்பாலான சமயங்களில் காலை வெட்ட வேண்டிய ஒரு துர்லபமான விஷயம் ஏற்படுது. இப்போவும் கூட இந்த லெக்கை ஆம்புடேட் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸை சேவ் பண்ண வேண்டிய ஒரு என்ன சொல்கிற துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் எங்களுக்கு இப்போ எங்கள் எல்லாருமே நாங்கள் எல்லா டயபெட்டாலஜிஸ்ட்டும் நாங்கள் இதில் வருமுன் காப்போம்ல தான் முக்கியமான எம்ஃபசிஸ் கொடுக்குறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முகத்தை நீங்கள் கழுவி டெய்லி உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்களோ இல்லையோ,
உங்களோட காலை அந்த எண்ட் ஆஃப் த டே தூங்குறதுக்கு முன்னால் காலை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு ஒரு கண்ணாடி எடுத்து காலுக்கு பாதத்துக்கு அடியில் எப்படி இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் கண்ணாடி வழியாக பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கா என்ன அப்படின்றத பார்க்கணும். அதை சுத்தமாக உங்கள் முகத்தை விட கால்களை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. சின்ன அடிபட்டு சின்ன இது வந்தாலும் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க. உடனடியாக டாக்டரை போய் சந்திங்க, அதுக்கு வைத்தியங்கள் செய்யுங்க. இயர்லி ஒன்ஸ் செக்கப் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ரத்த ஓட்டமும் செக் பண்ணுவோம், காலில் இருக்கிற நரம்புகள் எப்படி வேலை செய்யுதுன்றதும் சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே ஆரம்பத்தில் பார்த்தோன்னா வைத்தியங்கள் இருக்குது. வைத்தியங்கள் செஞ்சோன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வராமல் தடுக்க முடியும், பண்ண முடியும். ஆமாம். ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசுவோம். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நல்லா இருக்கேன் சார். அதாவது மை ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெப்பாட்டிஸ் பி அப்படின்னு இருக்குங்க சார். சரிங்கம்மா. அது வந்து 0ல கொண்டு வர முடியுமா? இது வந்து குழந்தைக்காக பாதிக்குதுன்னு சொல்றாங்க சார், அதான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு. சரிங்கம்மா. அதாவது ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்றது ஒரு வகையான வைரஸ்னால் வருது. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் வந்து இதுக்கு வைத்தியங்களே கிடையாதுமா. இப்போ நல்ல வைத்தியங்கள் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பியை முழுவதுமாக நீக்கக்கூடிய மருந்துகள் இருக்குமா. இதுக்கு இந்த மருந்துகள் வந்து ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜிஹெச்லலாம் கிடைக்குது. ஸோ இதுக்கு கரெக்டான சிகிச்சை கொடுத்தீங்கன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அதனுடைய இவ்வளோ காலனிஸ்ன்னு இருக்கிறது இல்லாமல் போகலாம். ஹெப்படைட்டிஸ் பி வந்து எப்படி குழந்தைகளுக்கு பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மூலமாக உங்களுக்கு வரலாம். உங்கள் உடம்பில் இருக்கும் பொழுது உங்கள் குழந்தை உண்டானா வரக்கூடிய சான்சஸ் இருக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க. உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா. மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. எங்கள் ஹஸ்பண்டுக்கு 40 வயசு ஆகுதுங்க சார். சரிங்க. இப்போ ஒரு 3 மாதம் டெஸ்ட் எடுக்கலான்ட்டு போய் எடுத்தேங்க சார். சரிங்கம்மா. அதில் வந்து சுகருங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி 180, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 330 இருந்ததுங்க சார். சரிங்க. இப்போ 1 மாசமா தான் உங்களுக்கு சுகர் வந்திருக்குது. சரி. 3 மாசம் டெஸ்ட் எடுத்து பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க. இந்த 1 மாசம் வந்து மாத்திரை சாப்பிட்டாங்க சார். இப்போ நேற்று போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க சார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 115, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 150 இருக்குதுங்க சார். வெரி குட். அதில் டெய்லி வாக்கிங்லாம் போகிறாங்க சார். மாத்திரையெல்லாம் எடுக்கலாமாங்க சார் இல்லை? நல்ல கேள்வி கேட்குறீங்கம்மா. அதாவது உங்களோட 3 மாதங்களுடைய முன்னால் செஞ்ச ஆவரேஜ் தெரியுங்களா? HbA1cன்றது எவ்வளோ சதவீதம் இருந்தது? ஆமாங்க சார், இது 4.2 - 5.9%. நார்மல் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க சார். அதுக்கு கீழே 6 - 0 நான் டயபெட்டிக் லெவல்னு கொடுத்துருக்காங்க சார். வெரி குட். அதாவது முதல்ல என்ன வேல்யூ இருந்ததுன்றது எனக்கு சரியாக விளங்கலாமா. இப்போ வந்து 6க்கு வந்திருக்குன்னு இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல முறையில் உங்களோட சுகர் கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஒரே காரணம் அவர் நடக்கிறது, டயட்டில் இருக்கிறது, மருந்துகள் எடுக்கிறது தான். இந்த நேரத்தில் நீங்கள் மருந்துகளை நிறுத்தக்கூடாது. மருந்தை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து வேறு ஒரு வேல்யூ இருக்குது. அது உங்களுடைய டாக்டர் நிச்சயமாக உங்களுக்கு தெரிவிப்பார். டாக்டரின் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மருந்துகளை நிறுத்தக்கூடாதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். நாங்கள் புதுக்கோட்டை அண்ணா சாதிக் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட? ஓகே. ஹலோ டாக்டர். வணக்கங்க, சொல்லுங்கள். சுகர் வந்து சாப்பாட்டுக்கு முன்பு 218 இருக்கு சார். சரிங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் 282 இருக்கு. சரி. வெயிட் வந்து 95 கிலோ இருக்கு சார். சரிங்க. மூச்சு வாங்குது, பாதத்துல எரிச்சல் இருக்கு. அதான் எப்படி என்னன்னு. உங்களுக்கு என்ன வயது சார்? 38. 38ல் வந்து மூச்சு வாங்கிறது நல்ல விஷயம் இல்லை சார். அதுக்கு மெயின் காரணம் உங்களோட எடை தான் இருக்கலாம். உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற எடையை பார்க்கணும். பிஎம்ஐன்னு ஒன்று கால்குலேட் பண்ணணும் சார். அந்த பிஎம்ஐயுடைய நார்மலாக பிஎம்ஐயை எந்த அளவுக்கு கொண்டு வருவீங்களோ, எந்த அளவுக்கு உங்களால் குறைக்க முடியுதோ அது நல்லது. இதுக்கு மிக மிக முக்கியம் உடற்பயிற்சிகள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 45 நிமிடங்கள்லேருந்து 1 மணி நேரம் நீங்கள் நடக்கணும். டயட் ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய 2 சுகர் வேல்யூமே ரொம்ப அதிகமாக இருக்குது சார், கண்ட்ரோல்லையே இல்லை.
மிக முக்கியமான ஒரு வேல்யூ நீங்கள் சொல்லலை, HbA1cன்னு சொல்லக்கூடியது. இந்த HbA1c தான் வந்து 3 மந்த்லி ஆவரேஜுங்க. அந்த சுகரும் நார்மலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. ஸோ அதை செக் பண்ணுங்கள். உங்களுடைய கால் எரிச்சலுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகளும் ஒரு காரணம். அந்த மருந்துகளை மாற்றி கொடுக்கலாம். அது தவிர சில B12 டேப்லெட்ஸோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கால் எரிச்சல் நல்லா குறையும். உங்களுடைய மூச்சு வாங்கிறத பற்றி சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் அது ஒரிசமாக இருக்குது. நீங்கள் அவசியம் டாக்டரை போய் பார்க்கணும். உங்களுடைய சர்க்கரை நோயில் இருதய தசைகளை கூட பாதிக்கக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அந்த நோயில் கூட இது வந்தால் இந்த மாதிரி மூச்சு வாங்கல் ஏற்படலாம். அதனால் நீங்கள் எக்கோ கார்டியோகிராம் அவசியம் செய்யணும். அதனால் கட்டாயம் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒருத்தரை ஒரு முறை போய் சந்திங்க சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வேலூர்ல இருந்து பேசுறேங்க சார். உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார், இது அவர் வந்து என்னோட ஃபாதருக்கு வந்து 10 வருஷமா சுகர் இருக்குங்க. அவருக்கு கால் வந்து ஒரு 3 மாதமா வந்து சுகர் டேப்லெட் எடுக்காததுனால வந்து சுகர் அதிகமா ஆயிடுச்சுங்க. அவருக்கு அதிகமாயிட்டு கண்ட்ரோல் சுகர் டாக்டர் கூட்டிட்டு போயிட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா அவர் சொல்லியாச்சு, அந்த தொடையில இருக்கிற நரம்பு வந்து எனக்கு அந்த எரியிற மாதிரி இருக்குது, துணி எதுவும் பட்டாச்சுனாலும் அந்த எரிச்சல் இருக்கு, என்னால துணியே போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாதப்படுறாரு. இன்னொரு ப்ராப்ளம் வந்து அந்த கால் வந்து லெஃப்ட் சைடு கால் வந்து அது ஒரு உணர்ச்சியே இல்லை, அது வந்து வலு இல்லாம இருக்கு. இந்த கால் வந்து சப்போர்ட் பண்ணுது, அந்த கால் கீழே வச்சு ஊனியாச்சுன்னா சப்போர்ட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க சார். எழுந்தாச்சுன்னா கிருகிருப்பு இருக்கிறதுன்றாரு. சாப்பிட முடியல சரியா, எது ஜூஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு வரோம். MRI ஒன்று பண்ணோம் சார், நரம்பு டாக்டர் கிட்ட போயிட்டு. அவங்க சொல்லியாச்சு, எலும்புக்குள்ள ஒரு நரம்பு போகுது, அந்த நரம்பு வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கு, அது வந்து ஆபரேஷன் பண்ணியாச்சுனால்தான் அது கிளியர் ஆகும், இல்லைன்னா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அவங்க சொன்னதுக்கு நாங்க அவருக்கு 70 வயசு ஆயிடுச்சுங்க, இப்ப நடக்கிறதுக்கே ரொம்ப பாதப்படுறாரு. ஆபரேஷன் பண்ணியாச்சுன்னா இன்னும் ப்ராப்ளம் ஆகும் இல்லைங்களா, அதனால அவரால் எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு சஜஷன் சொல்லுங்க சார். அதாவது உங்களுடைய இது வந்து ரெண்டு பிரச்சனைமா. ஒன்று வந்து சுகர் வந்து கண்ட்ரோலில் இல்லை, சுகருக்கு மருந்துகளை நிறுத்தியிருக்காரு உங்கள் ஃபாதர். அதனாலன்னு இல்லை, ரொம்ப நாளாகவே கண்ட்ரோலில் இல்லாதனால தான் கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கால் எரிச்சல் வரதும் அதுதான் காரணம். உங்களுடைய துணி போட்டுக்க முடியல, அந்த இடம் அப்படியே எரியுதுன்றீங்களா, அதுவும் சுகர்னால தான். இது ஒரு பிரச்சனை. இதுக்கு வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணாலே கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும். இந்த ரெண்டாவது விஷயம் சொன்னீங்க, கால் அதாவது நரம்புகளில் ஒரு எலும்புகளில் ஒரு நரம்பு அழுத்தப்படுதுன்றீங்க. இதுக்கு பேர் ரேடிகுலோபதின்னு பேருமா, அதுக்கு பேர் ஒரு நர்வ் வந்து அழுத்துது, அவ்வளோதான். இதை வந்து ஆப்ரேஷன் மூலமாக சரி பண்ணுறது தான் ரைட்டு. என்ன கேட்டிங்கன்னா 70 வயசு வந்து ஒரு பெரிய வயதே இல்லைம்மா. இப்போ இருக்கிற மாடர்ன் அனஸ்தீசியாவில் நல்ல முறையில் நல்ல ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போனீங்கன்னா 70 வயது வந்து ஒரு பெரிய பொருட்டான விஷயமே இல்லை. அவருடைய இருதயம் நல்லா இருக்குமானால், அவருடைய கிட்னிகள் நல்லா இருக்குமானால், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் வச்சு சர்ஜரி பண்ணி இன்றைக்கி சர்ஜரி பண்ணாங்கன்னா 2 நாளில் எழுந்து நடக்க வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. அதை மாதிரி நல்ல மருத்துவமனைகளுக்கு செஞ்சிங்கன்னா இது செய்ய முடியும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இது அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு இப்போவே அவரால் நடக்க முடியலன்னு சொல்கிறீங்க, நாளாக இது மோசமாக தாம்மா போகும். அதனால் உடனடியாக அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? அம்பத்தூர், மெட்ராஸ் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் டாக்டர். வணக்கம் சார். 31/8/2015 பிரகாரம் சார் டாக்டர், எனக்கு இப்போ வயசு 76 ஆகுது. பிளட் குளுக்கோஸ் வந்து ஃபாஸ்டிங்ல வந்து 136 இருக்கு. சரிங்க. இது ஆஃப்டர் ஃபுட் வந்து 220 இருக்கு டாக்டர். சரிங்க. யூரியா வந்து 70.43. கிரியேட்டின் வந்து 2.91 இருக்கு டாக்டர். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ. சரி. நான் அந்த கிட்னி டாக்டரை பார்த்தேன், அவரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். பாக்கியெல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கேன். அவர் 1 வாரம் பொறுத்து சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதான் என்னன்னு உங்களுடைய
இல்லை உங்களோட கேள்வி என்ன எனக்கு புரியல. அதாவது எனக்கு கேள்வின்னா அந்த கிரியேட்டின் வந்து யூரியா 70-43 இருக்கு, கிரியேட்டின் 2.93 ஒன்று இருக்கு டாக்டர். அதாவது ஒன்று உங்களுக்கு கிட்னிகள் 2 கிட்னிகளும் சரியாக இயங்கலை, அது புரிஞ்சுது இல்லையா உங்களுக்கு? இதுக்கு வந்து சுகர் தான் காரணமாக இருக்கலாம், இல்லை சுகர் தவிர வேறு சில காரணங்களும் கலந்து இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ப்ரெஷர் சுகர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிரியாட்டினின் வேல்யூ கொஞ்சம் குறையும் சார். எந்த அளவு குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன பண்ண முடியும் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இந்த சுகர் ப்ரெஷர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய சால்ட் இன்டேக்கை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிரியாட்டினின் லெவல் ஓரளவுக்கு குறைக்க முடியும். அந்த குறைந்த அளவு கூட நார்மல் லெவலை விட அதிகமாக தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்ஸ் கிட்னி பேஷண்ட்டாக மாறிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் முக்கால்வாசி நீங்கள் லைஃப் லாங் யூல் பி கிட்னி பேஷண்ட்டாக தான் இருப்பீங்க. இதில் வந்து ரொம்ப அபூர்வமாக சில காரணங்கள்னால ஃபீவரோ இல்லை வேறு வாமிட்டிங் இந்த மாதிரி சமயங்களில் திடீர்னு கிரியாட்டினின் அதிகமாகி திரும்ப நார்மல் லெவலுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே நெஃப்ராலஜிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவர் தான் he'll be the best person to tell you about all this. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது இந்த மாதிரி 2.9 கிரியாட்டினோட பல வருடங்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். 20 வருஷம் இதே வேல்யூவில் இருக்கிறவங்க உண்டு, பயப்பட வேண்டாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், நீங்கள் ஒரு காலருக்கு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஏஜ் டசன்ட் மேட்டர், ப்ராப்பரான மெடிகேஷன் இருந்ததுன்னா எப்பவுமே ஏஜ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த நம்ம டயபெட்டாலஜி ரீதியாக பார்த்தோம்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ டயபெட்டாலஜியில் என்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், டயபெட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நிறைய பேர் வந்து எளிதாக என்ன மருந்துகள் எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் இன்சுலின்ஸை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி இன்சுலினால தான் நிறைய பேரோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து வேறு என்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது டாக்டர்? நிறைய விஷயங்கள் இருக்குது சார். அதாவது இட்ஸ் அ கோல்டன் பீரியட் ஃபார் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். புது மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னால் ரொம்ப கடினம் ஒருத்தர் டயபெட்டிஸ் இருந்து வாழறது. இப்போ ரொம்ப வெகு எளிதாக வாழ முடியும். அவங்களுடைய நார்மல் வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை அவங்க அனுசரிக்க முடியும். அதுக்கு எளிதான மருந்துகள் இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி என்ன நினச்சேன்னா, வந்து இது கொஞ்சம் ரொம்ப புதிய விஷயம் இல்லை, கொஞ்சம் நாளாகவே இருக்குது. அதாவது இன்சுலின் பம்ப்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன பேஜர் போல் இல்லைன்னா ஒரு மொபைல் ஃபோன் போல் அந்த அளவு தான் இருக்கும். சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதை வந்து உங்கள் இடுப்பில் கட்டிக்கலாம் நீங்கள். அதில் இன்சுலின் இருக்கும். அந்த மிஷின்லேருந்து ஒரு டியூப் மாதிரி உங்களுடைய வயிற்று உள்ள போகும். வயிறு உள்ளன்னா ரொம்ப உள்ளெல்லாம் இல்லை, வெளியில் வெறும் சூப்பர்ஃபிஷியலாக ஒரு ஸ்கின் அளவுக்கு ஒரு சின்ன ஊசி போடுற அளவுக்கு தான். ஓகே ஓகே. அதை போட்டுட்டு ஊசி இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. ஓகே. அதுலேயே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா டைம் பண்ணிவிட முடியும். உதாரணமாக உங்கள் உடலுக்கு இவ்வளோ இன்சுலின் தேவை அப்படின்றத அதில் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகே. ஸோ அது கண்டினியூஸாக அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து முழிச்சிட்ருக்கும்போது தான் நம்மளுக்கு இன்சுலின் அளவு அதிகமாக தேவைப்படும். படுக்க சொல்ல அவ்வளோ தேவைப்படாது. அதெல்லாம் கூட மால்டர் பண்ண முடியும் அதில். ஓகே ஓகே. ஸோ அதாவது மறந்து போயிடுச்சு, ஐயோ நான் ஊசி போட்டுக்கணும் மறந்து போயிட்டேனே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஸோ நான் ஆமாம் அதை வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ இதை மாதிரி இன்சுலின் பம்ப் வச்சுருக்கிறவங்க போய் திடீர்னு ஒரு விருந்து போய் சாப்பிட போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்சுலின் போலஸ் மாதிரி கொடுக்க முடியும். இவ்வளோ வசதிகள் அதில் இருக்குது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாகவே இருக்குது. இப்போ வந்து இதனுடைய அவேர்னஸ் மக்கள்கிட்ட அதிகமாக பரவி இருக்குது.
பட் இருந்தாலும் ஒரு சாமானிய மனுஷனுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய லெவலில் இது இல்லை. ஓகே. இப்போது அதனுடைய விலைகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை மாதிரி கம்பெனிஸ் வந்து இதை வாடகைக்கு கொடுக்குற லெவலுக்கு வந்திருக்கு. இப்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தான். ஓகே டாக்டர். ஸோ இது மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லாருடைய லைஃப் வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். அது டைமிங், அந்த டைம் வச்சுக்கலாம். இன்னும் ஈஸி. ஆமாம். ஸோ எல்லாம் இது போட்டுக்கிறதுனால சாதக பாதகங்கள் எல்லாத்துக்கும் உண்டு. பட் இது வந்து ஒரு எக்ஸைட்டிங் டெவலப்மெண்ட். இது ஆட்டோமேட்டிக்காக அதே சேர்த்து அது வந்து பண்ண முடியும். ஓகே டாக்டர். நிகழ்ச்சி நடத்த காலர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? மேம், சார் நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறோம். உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எனக்கு வந்து சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 73, சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் வந்து 102 இருக்கு சார். சரிங்கம்மா. எனக்கு அதான் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கு. சரிங்க. நைட்ல வந்து தூக்கமே வர மாட்டேங்குது சார். கால் எரிச்சல் இருக்கு. சரிங்க. அதான் சார். இல்லை, எனக்கு ஒரே ஒரு கேள்விம்மா, நீங்கள் சுகருக்கு மருந்து சாப்பிட்றீங்களா? ஆமாம் சார், எனக்கு வந்து ஒரு 4-5 இயர்ஸாக இருக்கு சார். அம்மா, உங்களோட வேல்யூ ரொம்ப லோவாக இருக்குமா. நீங்கள் உங்களோட மருந்துகளை நிச்சயமாக மாற்றணும். 2 விஷயம் செய்யணும். ஒன்று வந்து உங்களோட மருந்துகளை குறைக்கணும், உங்கள் மருந்துகளை மாற்றவும் வேண்டியிருக்கும். 2 விஷயங்கள். உங்களை உடனடியாக உங்களோட டயபெட்டாலஜிஸ்ட்டை போய் சந்தித்து அவங்கள குறைக்க சொல்லுங்கள். குறைச்சி விடுவாங்க அவங்களே. இந்த கால் எரிச்சல் வந்து உங்களுடைய சுகர் இப்போது நார்மலாக இருக்குது. ஆனாலும் ஒருத்தருக்கு சுகர் வந்துடுச்சு அப்படின்னாலே அந்த நரம்புகள் பாதிக்கப்படும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோய் வர்றதுக்கு ஒரு வருடம் 2 வருடம் முன்னாடியே கூட இந்த கால் எரிச்சல் ஏற்படலாம். சுகர் வரதுக்கு முன்னாலேயே உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்றது தான் லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு. பட்டு வந்து இதை கேட்டு பயப்பட வேண்டாம். அதாவது எல்லாத்துக்கும் வைத்தியங்கள் இருக்குது. இது என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பயப்படாமல் மருந்துகள் சாப்பிட்டா சரியாயிடும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசணும் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கள். குட் மார்னிங் டாக்டர். எங்கள் மாமியாருக்கு கேட்கணும். சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 220 இருக்கு. சரி. சாப்பிட்ட பிறகு 400 இருக்கு. ரொம்ப தூங்குறாங்க, கேட்டால் தூக்கம் வருது, தூங்கிக்கிட்டே இருக்காங்க, எந்த வேலையும் செய்ய முடியலன்றாங்க. அப்புறம் எங்காவது கொஞ்சம் தொலைவு நடந்து போனாவே ஷொட்டிங் வருது, மூச்சு வாங்குது. இந்த பெரிய கட்டை விரல் வந்து மறுத்து போகுது அவங்களுக்கு, நரம்பு இழுக்குது சொல்றாங்க. ரொம்ப முடியல, எந்த வேலையுமே செய்ய முடியல. ரொம்ப தூங்குனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதாவது 2-3 விஷயங்கள் கேட்டீங்கம்மா. உங்களோட மாமியாருடைய சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது வந்து உடனடியாக கண்ட்ரோல் பண்ணணும். முக்கால்வாசி அவங்களுக்கு இன்சுலின் தான் தேவை. நீங்கள் டாக்டரை சந்திச்சிங்கன்னா அவர் எழுதி கொடுப்பாரு. இந்த கால் மரத்து போகிறது வந்து ஒரு தப்பான ஒரு சிம்டம். அது நீங்கள் அதுக்காகவே வந்து உடனடியாக டாக்டரை போய் சந்திக்கணும். 3வதாக என்ன சொன்னீங்க? தூங்குறாங்கன்னு சொன்னீங்க. இந்த அதிகமாக தூங்குறாங்கன்னா வேறு பல காரணங்கள் இருக்கலாம். தைராய்டு உதாரணமாக கம்மியாக இருக்கலாம். அதெல்லாம் கூட டாக்டர் ஒரு பரிசோதனை செஞ்சாங்கனாலே கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் வேறு என்ன சொன்னீங்க? நடந்தால் மூச்சு வாங்குது நீங்கள் இல்லையா, அது வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. நீங்கள் டயபெட்டிஸ் டாக்டரையோ இல்லை ஒரு ஃபிசிஷியனையோ பார்த்தீங்கன்னா அவர் இது எல்லா விஷயங்களையும் அவர் பார்த்து இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்க முடியும். நாள் கடத்தாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் போய் காமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர் சார். வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் வேசர்பாடிலேருந்து ராஜாங்க பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள் ராஜா டாக்டர் கிட்ட. சார் எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 150 இருக்குது சார். சரிங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் 200 இருக்குது சார். சரிங்க. சுகர் வந்து எனக்கு ஏறுது இறங்குது சார். ஒரு நேரம் கம்மியாக வருது, ஒரு நேரம் ஜாஸ்தியாக வருது சார். 2 ஷோல்டர் 2 வலிக்குது சார். அவங்கள ஷோல்டரு என்ன காரணம் தெரியல சார். ஆனால் ஏறுது இறங்குது என்னன்னு தெரியல சார். ஒரு நேரம் 120 இருக்குது சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இல்லை, உங்களுடைய இந்த ஏறுது இறங்குது சொல்கிறீங்களே, உங்களோட 3 மாதத்துடைய ஆவரேஜ் எவ்வளோ சார் இருக்குது? HbA1c 6.1 சார். 6.1. 6.1ன்னா நல்ல கண்ட்ரோலில் தான் இருக்கீங்க. உங்களோட மருந்துகளை மாற்றி விடலாம் சார். மாற்றி விட்டால் இந்த மாற்றங்கள் இருக்காது. இதுக்கு
இது பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கு பேர் கிளைசீமிக் வேரியபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது சார். நார்மல் பர்சனுக்கு தான், அதாவது சுகர் இல்லாத நோயாளி மாதிரி ஒரு நாளும் சாரி எங்களால் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு தான் இந்த மாற்றங்கள் இல்லாமல் கொடுக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான மருந்துகள் இப்போ வந்துடுச்சு. இவ்வளோ நாள் முன்னாடியெல்லாம் இது செய்யவே முடியாது, இப்போ செய்ய முடியும். ரெண்டாவது, உங்களுடைய பம்பு பற்றி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு வாரம் அளவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருவியை உங்கள் உடம்புல பொருத்திட்டு எல்லா காலகட்டத்திலையும் உங்களுடைய சுகர் எப்படி இருக்குது அப்படின்னு அளவிடலாம். இதுக்கு பேர் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங்னு பேர். அதை வச்சுட்டு கூட உங்களுடைய இந்தந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுகர் கூடுதுங்க, இந்த காலகட்டத்தில் குறையுது அப்படின்றத எங்களால் தெரியப்படுத்த முடியும். அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளை மாற்ற முடியும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன் நான் கோல்டன் பீரியட் ஃபார் டயபிட்டிஸ்ன்னு சொன்னேன். நிறைய வழிமுறைகள் இருக்குது, நிறைய மருத்துவ ரீதியாக மருத்துவ விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருக்கு சார். ஸோ பயப்பட தேவையில்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? டாக்டர் பேசுகிறேன் சார். நான் பெங்களூர்ல இருந்து பேசுகிறேன், நிர்மலான்ட்டு. கேளுங்கம்மா உங்கள் டவுட் என்னன்ட்டு. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங்மா. டாக்டர், எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 15 இயர்ஸா சுகர் இருக்குதுங்க டாக்டர். சரி. ஆனா இப்போ வந்து ஒரு லாஸ்ட் 15 டேஸ் முன்னால ஒரு நாய் வந்து கீறிடுச்சு. அது வீட்டு நாய் தான், வீட்டுல தான் வளர்க்குறாங்க. சரிங்க. அந்த நாய்க்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாச்சு. ஆனா எங்க டாக்டர் வந்து 5 இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. அதுல வீக்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாருங்க. 3 இன்ஜெக்ஷன் தான் போட்டாரு. 2 இன்ஜெக்ஷன் அந்த டேட்டை மறந்துட்டாரு டாக்டர். அதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, இல்லாட்டி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்? இல்லைம்மா, அதாவது உங்கள் டாகுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்டி ரேபீஸ் வேக்சின்லாம் கொடுத்துருக்கீங்களா? அது மாதிரி அப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 3 டோசஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் போதுங்கம்மா. அதாவது அதுக்கு வந்து ஒரு ரெஜிமெண்ட் இருக்குது, 0, 7, 14 அப்படின்னு சொல்லுவோம். என்னைக்கு கிடச்சிதோ அப்போ ஒரு ஊசி போடணும், ஒரு வாரத்தில் ஒரு ஊசி போடணும், 14 நாளில் இன்னொரு ஊசி போடணும். இது வந்து உங்கள் நாயை நீங்கள் கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணி நாய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் நீங்கள் மேற்கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கூடிய வரைக்கும் நீங்கள் அந்த ரெஜிமெண்ட் ஃபாலோ பண்ணுறது நல்லது. பரவாயில்லைங்க, இப்போ மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் 3 ஊசி போட்டிருக்கேன்னு உங்கள் நாய் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. நீங்கள் வந்து டயபெட்டிக்குன்னு சொன்னீங்களா, எனக்கு தெரியல. எனக்கு டயபெட்டிஸ் இருந்து உங்களை காலில் அடிக்கடி பட்டதுன்னா உடனே டாக்டரை போய் பாருங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இந்த காலர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏதாவது சட்டன் ஒரு எமர்ஜென்சி வந்துடுது, டயபெட்டிக்கான ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அடிபட்டுருது, இல்லை வந்து ஏதாவது ஹெட் இன்ஜுரி ஆகிடுது, கையில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, அப்போ எப்படி டாக்டர் அவங்கள ட்ரீட் பண்ணணும்? டயபெட்டிஸ்க்கு வந்து நிறைய எமர்ஜென்சிஸ் இருக்குங்க. அதாவது வெறும் டயபெட்டிஸ் பர்சி எடுத்திங்கன்னா சுகர் ரொம்ப அதிகமாக போய் 700, 800ன்னு போய் நினைவு தப்பி போகலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து அதுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் வைத்தியம் பண்ண முடியும், வீட்டில் வச்சு பண்ண முடியாது. உடனடியாக அதை குறைக்கணும். அது குறைக்கிறதுக்கான சில முறைகள் இருக்குது. அந்த முறைகளெல்லாம் அனுசரிச்சிங்கன்னா தான் பெரும்பாலான சமயங்களில் பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் கேரில் வச்சு தான் இதை குறைக்க முடியும். ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் 2 days 3 daysல குறைப்போம். தி அதர் எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா லோ சுகர் தான் வந்து ரொம்ப சிவியர் அண்டு நான் என்ன சொல்கிறது, பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். லோ சுகர் வரும்பொழுது அந்த வரக்கூடிய அந்த தன்மை தான் ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்துதுன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா மருந்துகளுமே இந்த ஹைப்போகிளைசீமியான்ற இந்த லோ சுகர் வராமல் தடுக்கக்கூடிய மருந்துகள் தான். பட் எந்த மருந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சுகர் கம்மியாக போகிறதுக்கு தான் நம்ம மருந்தே கொடுக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பேலன்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு மருந்து அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா சுகர் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ கான்ஸ்டன்ட், அதனால தான் வந்து ஒரு மருந்து, அதாவது ஒரு சைஸ் செருப்பு எல்லாருக்கும் பத்தாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். ஒரே மருந்து எல்லாருக்கும் ஒரு வெவ்வேறு விதமாக வேலை செய்யும். ஸோ அதுதான் இந்த டயபெட்டாலஜிலேயே ப்ராப்ளமான விஷயம். ஸோ அது கரெக்டான மருந்துகளை கொடுக்கணும். அது எமர்ஜென்சி சொன்னேன். மற்றபடி நீங்கள் ஹெட் இன்ஜுரி, உடம்புல இன்ஜுரிஸ் எல்லாம் சொன்னீங்க. எந்த இன்ஜுரி வந்தாலும் அவங்க டயபெட்டிக் அப்படின்னாலே தே ஆர் ஸ்பெஷல் பீப்புள். அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வெகு எளிது. தேல் கேட்ச் இன்ஃபெக்ஷன் லைக் நோபடிஸ் பிஸ்னஸ். அப்புறம் அது மட்டும் இல்லை,
அவங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதும் டிலே ஆகலாம். ஸோ சர்ஜரிக்கு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான சில குறிப்பிட்ட வகையில் தான் வைத்தியம் செய்யணும். பெரும்பாலும் சர்ஜரிக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, வாய் வழியாக அவங்க மருந்து சாப்பிட்றாங்க இருந்தால் கூட அந்த மருந்துகளெல்லாம் நிறுத்திட்டு இன்சுலின் தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த இன்பேஷண்ட்ஸை, அதாவது ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கிற பேஷண்ட்ஸு சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக எளிதாக இருக்க முடியும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி நடத்த கொள்ள பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா. சார், எனக்கு என் பேர் வந்து ஜெயந்தி. சொல்லுங்கம்மா. எனக்கு 47 வயசு ஆகுது. சரி. என்னுடைய சாப்பிட்டதுக்கு முன்னாடி வந்து 109 இருக்கு சுகரு. சாப்பிட்ட பின்னாடி 189 இருக்கு சார். 189ங்களா? சார், பிபி வந்து 140 இருக்கு. சரி. எனக்கு வந்து இப்போ டேப்லெட் ரெகுலராக எடுத்து தான் கரெக்ட் டைமில் எடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் வந்து எனக்கு இந்த உடம்பெல்லாம் அப்படியே சின்னன்னு ஒரு டயர்னஸ் ஆகிடுது. அப்படியே கைக்காலெல்லாம் ஒரு மாதிரி விடவெடுப்பு வருது. ஏதாவது ஒரு டைம் அந்த மாதிரி வருது சார். அதுவும் இல்லாமல் எனக்கு காலில் வந்து இடது காலில் வந்து கட்டை வரல ஆணி இருக்கு. ஆணி இருக்கு. ஆணி இருக்கு. அதுவும் சில நேரத்தில் வலி எடுக்குது. அதே மாதிரி இந்த கால் விரலெல்லாம் வந்து மறுத்து போகுது. இதுக்கு என்ன சார், ஏதாவது டேப்லெட் ஏதாவது மாற்றணுமே, என்ன பண்ணுங்க சார்? உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஹைப்போகிளைசீமியாமா? இப்போ தான் ஹைப்போகிளைசீமியா பற்றி சொன்னேன். லோ சுகர் ஆகுது உங்களுக்கு. உங்கள் மருந்துகளை மாற்றணும், உடனடியாக மாற்றணும். உங்கள் டாக்டரை போய் சந்திச்சிங்கன்னா அதுக்கு தீர்வு கொடுப்பாரு. இந்த கால் ஆணியை பற்றி சொன்னீங்க. எந்த ஆணியாக இருந்தாலும் அது இன்ஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதனால் அதுக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது அவருடையட்ட நிச்சயமாக உங்களோட காலை காட்டுங்க, அது செப்டிக்காக இருக்கா இல்லையான்றதை அவர் பார்த்து அதுக்குரிய மருந்துகள் கொடுப்பாரு. வேற என்ன கேட்டாங்க? அவ்வளோதான். ஆணி இருக்கு அவங்களுக்கு. இது ரெண்டுத்துக்கும் வைத்தியம் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட மருந்துகளை கொஞ்சம் மாற்றணும்மா. மாற்றினீங்கனாலே எல்லாம் சரியாயிடும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? திருச்சியிலேருந்து சீதாலட்சுமி பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்ட்டு டாக்டர் கிட்ட சொல்லுங்கள். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்கம்மா. சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு 39 வயசு ஆகுது. சுகர் வந்து 5 வருஷமா இருக்கு டாக்டர். கண்ட்ரோல்ல தான் இருக்கு எல்லாமே கரெக்டா. ஆனா டாக்டர், மாடிப்படி ஏறினால ரொம்ப மூச்சு திணற மாதிரியே இருக்கு டாக்டர். எப்பவுமே கொஞ்சம் வேகமா நடந்தாலும் மூச்சு வாங்குறதுல திணற மாதிரியே இருக்குது. அப்புறம் இன்னொரு டவுட் டாக்டர், எப்பவுமே உடம்பு ஒரு மாதிரி ஹீட்டா உடம்பு வலிக்கிற மாதிரியே இருக்கு. எப்பவுமே இந்த ஃபீவரிஷா இருக்க மாதிரியே உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கு. அது எதனால டாக்டர்? இல்லைம்மா, உங்களோட சுகர் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னீங்க. HbA1c நார்மலாக இருக்கா? 3 மாதங்களுக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய ஆவரேஜ் பண்ணிங்களா? அது செய்யுங்கம்மா, அது கண்ட்ரோலில் இருக்கணும். ரெண்டாவது, உடல் உஷ்ணமாக இருக்குலாம் சொன்னீங்க. உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். டெம்பரேச்சர் வச்சு தெர்மாமீட்டரை வச்சு பாருங்கள். தெர்மாமீட்டரை வச்சு பார்த்து ஒருவேளை தெர்மாமீட்டர் அதிகமாக இருந்தால் அதுக்கு வைத்தியம் பண்ணுங்கள். அப்படி டெம்பரேச்சர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தைராய்டு டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா, தைராய்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி வரும். ஒன்று லோவாக இருக்கலாம், இல்லைனா ஹையாக இருக்கலாம். அது ரெண்டையும் பாருங்கள். மூணாவது வந்து உங்களோட மூச்சு வாங்குறதை பற்றி சொன்னீங்க. உங்களோட வயது எனக்கு தெரிஞ்சு 39ன்னு நினைக்கிறேன், நீங்கள் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மூச்சு வாங்கக்கூடாதுங்க. அது உடனடியாக என்னன்னு பார்க்கணும். நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட்டும் எடுத்து எக்ஸ்ரே, இசிஜி, எக்கோலாம் எடுத்து பார்ப்பார். பார்த்துட்டு இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இன்றைக்கி வந்து டயபெட்டிஸில் இருக்கக்கூடிய நர்வ்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம். ஐ திங்க் வந்து அந்த மெடிக்கலாக அட்வான்ஸ்டான நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் வந்து லேமன் ஹேண்டுக்கு கிடச்சதுன்னா நல்லா இன்னும் ஈஸியாக வந்து நிறைய நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனிவே டாக்டர், இன்றைக்கி வந்து காலர்ஸ்க்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கன்சல்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.